ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் ஹப். இன்றைக்கி சிக்கன் பிரெட் ரோல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து 2 விதமாக இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். ஒன்று வந்து மொசரெல்லா சீஸ் போட்டு செஞ்சுருக்கேன், இன்னொன்று சீஸ் போடாமல் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் நீங்கள் சீஸ் போட்டு செஞ்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வெறும் சிக்கன் வச்சு நம்ம பிரெட் ரோல் பண்ணிக்கிறலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு பேனை அடுப்பில் காய வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு வந்து பட்டர் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். அந்த பட்டர் உருகினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியனை சேர்த்துக்கிறலாம். நான் வந்து ஒரு ஆனியனை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் ஓரளவு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை, ஒரு 3/4 பதத்துக்கு இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன்னா அதை கொஞ்சம் நேரம் ஆயிலில் நல்லா வதக்கிட்டு நான் வந்து ஒரு 500 கிராம் சிக்கன் மீன்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து அப்படி சிக்கனை நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கரலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கரலாம். நான் வந்து அந்த மாதிரி அரைச்சி தான் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. அதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுக்கரலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கன் வந்து எல்லாமே நல்லா தனித்தனியாக பொடி பொடியாக ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன், கொரியண்டர் பவுடர், அண்ட் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 2யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பெல் பெப்பர் எடுத்திருக்கேன், அதாவது கேப்சிகம் குடை மிளகாய், அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கரலாம். எனக்கு வந்து அதுலேருந்தே தண்ணி விடுங்கிறனால நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ நான் வந்து ஒரு 5 to 6 நிமிஷம் வச்சுருந்தேன். நல்லா வெந்துருச்சு, இந்த குடமிளகாய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து கார்ன் எடுத்துருக்கேன், வந்து ஃப்ரோசன் கார்ன் தான் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இதில் வந்து சோயா சாஸ் வினிகர் சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன், 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். 2யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அடுப்பில் வச்சுருப்போம். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இது இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவ்வளோதான், எல்லாமே நல்லா வெந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து கொஞ்சம் கொரியண்டர் லீஃப் சேர்த்துக்கிறேன். கொரியண்டர் லீஃப் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா கூல் டவுன் ஆக விட்ருவோம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிக்கிறலாம் ப்ரெட்டில். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ப்ரெட் ரோல் பண்ணுறதுக்காக ப்ரெட் ஸ்லைஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 எக்கு எடுத்திருக்கேன். நம்ம எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கரலாம். எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிடுவோம். நான் வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிட்டேன். இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன் ப்ரெட் க்ரம்ஸில். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ
இப்போ கீமா நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து மயோனஸ் சேர்த்துக்கிறேன். அப்படி உங்ககிட்ட மயோனஸ் இல்லைன்னா நீங்கள் மயோனஸ் இல்லாமல் கூட செய்யலாம். அது சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் மயோனஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெட் ரோல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணிடுவோம். அந்த ப்ரெட் க்ரம்ஸ்லாம் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அதை வந்து ஒரு ரோலிங் பேன் வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இதை அந்த ஓரங்கள்லாம் எதுவும் இருந்துச்சுன்னா நல்லா கட் பண்ணிடுங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணையில் நல்லா கரெக்டாக வரும். இப்போ நம்ம கீமாவை அதில் சேர்த்துக்கிடுவோம். கீமாவை சேர்த்துட்டு அந்த ஓரங்கள்லாம் தண்ணியை தொட்டு நம்ம ஓரங்கள்லாம் தண்ணி வச்சுக்கிறலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து இதை வந்து ரோல் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி 2 பக்கமும் எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி ஓரங்கள் வந்து உங்களுக்கு சரியாக க்ளோஸ் ஆகலைன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம மறுபடியும் தண்ணியை கையில் தொட்டு அதில் வந்து தொட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கரலாம். அப்படியே க்ளோஸ் ஆயிரும். அவ்வளோதான், நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா ப்ரெட் ரோலையுமே இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கரலாம். நான் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி இதே மாதிரி எல்லா ரோலையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து உங்களுக்கு மொசரெல்லா சீஸ் போட்டு நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் சீஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம போடாமே செய்யலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு 2 விதமாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். நான் அதில் வந்து பாதி சிக்கனை நான் வந்து ப்ளைனாகவும் பாதி சிக்கன் இந்த மாதிரி சீஸ் போட்டும் செய்ய போகிறேன். இப்போ இதையும் இதே மாதிரி நம்ம வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ப்ரெட்டில் வந்து அதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கிறலாம். இதே மாதிரி எல்லா ரோலையுமே இதே மாதிரி நல்லா ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கிடுவோம். அழகாக ஸ்டஃப் பண்ணி இதே மாதிரி எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ நான் வந்து எல்லா ப்ரெட் ரோலையுமே ரெடி பண்ணிட்டேன். இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பில் வந்து நான் வந்து ஆயில் காய வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. இப்போ இந்த ப்ரெட் ரோலை வந்து நம்ம பீட் பண்ணி வச்ச எக்கில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கிறலாம். டிப் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு அதை வந்து நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணிடுங்க. இப்போது நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம அடுப்பில் வச்ச ஆயில் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ப்ரெட் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நான் எல்லா ப்ரெட் ரோலையுமே இதே மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான நல்ல டேஸ்டியான ப்ரெட் ரோல், சிக்கன் ப்ரெட் ரோல் தயாராகிருச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக அண்ட் கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு ப்ரெட் ரோல். இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஈவினிங்கில் பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா அழகாக வந்துருந்துச்சு, ரொம்ப கிறிஸ்பியாக. நம்ம வந்து சீஸ் போட்டு செஞ்சோம் இல்லையா, அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்லா சீஸியாக நல்லா இருக்குது. மொசரில்லா சீஸ் போட்ட ப்ரெட் ரோல் இது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் மை ஃபுட் ஹப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.